நாம் அன்றாடம் செய்யும் இந்த 5 விஷயங்களை நபிகளார் தடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று போதித்தார்களோ அதே அளவு எவற்றை செய்யக்கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்தார்கள். ஒரு முஸ்லிமின் வாழ்வு சிறக்க வேண்டுமானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விஷயங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இன்று அதில் மிக முக்கியமான சிலவற்றை நாம் காண்போம். இதுல முக்கிய தடைகள் என்னென்னா, 1. புறம் பேசுதல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயம் புறம் பேசுதல். ஒருவரைப் பற்றி அவர் இல்லாதபோது அவருக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுவது இறந்த தன் சகோதரனின் மாமிசத்தை புசிப்பதற்கு சமம் என்று குர்ஆனும் சுன்னாவும் எச்சரிக்கிறது. 2. பொய் சொல்லுதல். ஒரு முஸ்லிம் கோழையாக இருக்கலாம், கஞ்சனாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பொய்யனாக இருக்க முடியாது என்றார்கள் நபிகளார். வியாபாரத்திலோ அல்லது விளையாட்டிலோ கூட பொய் சொல்வதை அவர்கள் தடுத்தார்கள். 3. அடுத்தவர் மீது பொறாமை கொள்ளுதல். நெருப்ப விறகை எரித்து சாம்பலாக்குவது போல பொறாமை ஒரு மனிதனில் நற்செயல்களை அழித்துவிடும் என்பது நபிமொழி. அடுத்தவருக்கு கிடைத்த அருட்கொடையைக் கண்டு நான் பொறாமைப்படக்கூடாது. அடுத்தது வாழ்வியல் தடைகள். இதுல 1. அநியாயம் செய்தல். யார் ஒருவருடைய நிலத்தையோ அல்லது பொருளையோ அநியாயமாக அபகரிக்கிறாரோ அவருக்கு மறுமையில் கடுமையான தண்டனை உண்டு. கோபம் கொள்ளுதல். ஒருவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபோது கோபம் கொள்ளாதே என்று 3 முறை கூறினார்கள். கோபம் என்பது சைத்தானின் செயல். அதை அடக்குபவனே உண்மையான வீரன். வட்டி மற்றும் ஹராமான உணவுகள். வட்டி வாங்குவதையும் கொடுப்பதையும் அதற்கு சாட்சியாக இருப்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். அதேபோல் மது அருந்துவதையும் சூதாடுவதையும் முற்றிலுமாக தடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டு விலகிக் கொள்வதுதான் உண்மையான ஈமான். நாமும் நம் நாவையும் செயலையும் பாதுகாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் நடக்க முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழியை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.